நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபான். இந்த பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் மாத பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான திட்டங்கள் என்ன, நீங்கள் என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக இந்த மாதத்தில் கிரக அமைப்புகளை வைத்து உங்களுக்கு நான் கணிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாத பலன் அப்படின்னாலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தான் ஃபஸ்ட்டு விஷயங்களில் வலிமை அடையும். அதுக்கடுத்து வருட கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி பகவான் இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா கூட சப்போர்ட்டாக உதவி பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையும் மற்றும் தினகோளான சந்திரனுடைய சில மாற்றங்களை வைத்து உங்களுடைய இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம், உங்களை பற்றி நீங்கள் உணர போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக இந்த அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அப்படி பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன், இந்த அவனுக்காண்டி பார்க்குறேன், இவனுக்காண்டி பார்க்குறேன், ஸோ இந்த நிறையா எல்லாருக்காண்டி பார்த்துட்டு ஏமாற்றத்தை சந்திச்சுக்கிறது தான் நீங்கள். அப்போ அந்த ஏமாற்றத்துக்கு ஒரு மாற்றம் வராதான் நீங்கள் காத்திருக்கீங்களே? மாற்றம் வருவது உறுதி. அந்த மாற்றத்தை பயன்படுத்த போகிறீங்களான்னு தெரியல. புரியுதா? ஸோ உங்களுக்கான ஒரு மாற்றத்தை கோச்சார கிரகங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் கொடுக்குறாங்க. நீங்கள் இனிமேலாவது உங்களுடைய முழு சிந்தனையும் உங்களுக்காக பயன்படுத்துங்க. ஃபஸ்ட்டு விஷயம், கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குது, மீளா கடன் பிரச்சனை இருக்குது, மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கானா? கண்டிப்பாக மீண்டு வருவீங்க. அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அப்படியே சூப்பராக போக போகிறீங்க. அப்படியே உங்களுடைய சிந்தனை செயல்கள் எல்லாமே என்ன போகுது, பர்ஃபெக்டாக போகுது. உங்களுடைய மனசில் என்னென்ன சுமைகளை சுமந்துக்கிருக்கீங்களோ அத்தனை சுமைகளும் அப்படியே தள்ளி வைக்கப்படுது. அப்படியே ஃப்ரீ மைண்டாக வேலை பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது, அந்தளவுக்கு கிரகங்கள் வலிமையை கொடுக்க போகிறாங்க. இந்த வேலையில் உள்ள பிரச்சனைகள் கட்டாயமாக சரியாகும். ஒரு நிலையான வேலை இல்லைன்னு சொல்லி மீனராசிக்காரங்க வருத்தப்படுறீங்கன்னா உங்களுடைய நிலையான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, சூரியன் ராசியில் இருக்கார். ஓகேவா? அப்போ சூரியன் ராசியில் இருக்கிறது ஸ்டார்டிங்கில். அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மதிப்பு மரியாதை இப்போ கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்பதை சொல்லலாம். அப்படி யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ கட்டாயமாக இந்த ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே முழு சிந்தனை வைங்க. படிப்பில் அப்படியே ஃபுல் கவனம் செலுத்துங்க. சின்ன குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள் கூட நான் கவர்மெண்ட் ஜாப்பில் தான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 15 மேலே படிப்பில் ஃபுல் கவனம் செலுத்துனீங்கன்னா சூப்பராக வருவீங்க. இப்போ என்ன படிக்கலான்னு முயற்சி பண்ணக்கூடிய குழந்தைகள் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் நிதானமான முடிவெடுத்தீங்கன்னா அரசாங்க வேலை உறுதி. எக்ஸாம் எழுதி 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 ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கீங்கன்னு வருத்தப்படவே படாதீங்க. இந்த மாதம் நீங்கள் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு, அரசாங்க வேலை சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வேலை உறுதி. அதே போல் யாரெல்லாம் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், சமூக வலைதளங்களில் உங்களை உருவாக்க வேண்டும் நினச்சிங்கன்னா அதற்கான காலம்தான் இந்த காலம். படைப்பு என்பது உங்களுக்கு புதிதல்ல. ஆனால் அந்த புதிய படைப்புகளை என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிக்க நினைக்கிறவங்க, செகண்ட் மேரேஜ் முடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாமே உங்களுக்கான திருமண வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலம். ஸோ உங்களுடைய ரியல் எஸ்டேட்டு, நீங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறீங்கனாலும் ரியல் எஸ்டேட்டில் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுக்கு உள்ள அழுத்தங்கள் பிரச்சனை எல்லாமே சரியாக போய்விடும். ஓகேவா? வருத்தப்படவே தேவையில்லை. சரி, அப்போ என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான்.
யாருக்காக கையெழுத்து போடுவதாக இருந்தால் தயவுசெய்து கையெழுத்து போட்டுறது. ஜாமீன் கையெழுத்து போட்டால் மீண்டும் உங்கள் தலையில் நீங்களே பாரத்தை தூக்கி வச்சுக்கிறீங்க. அதே போல் இங்கே இருக்கிற விஷயங்களை அங்கே போய் சொல்லும்போது கவனம். இந்த ஃபோனில் பேசும்போது இவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, நீங்கள் சொல்லுவீங்க. யார் மேலே? ஆப்போசிட் பார்ட்டி மேலே நம்பிக்கை வச்சு அவங்க ரெக்கார்டு போட்டு காப்பியை எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் கவனமாக இருங்க. ஓகேவா? ஃபோனில் பேசும்போதும் கவனம், அதே போல் ஃபோனில் எஸ்எம்எஸ் பண்ணும்போதும் கவனம். நீங்கள் சொல்ல மாட்டாங்கன்னு நினைப்பீங்க, அவங்க போட்டு கொடுத்துருவாங்க, அவங்க போய் பெரிய ஆளாக உட்காந்துருவாங்க, உங்களை லாக் பண்ணி விட்ருவாங்க. ஸோ வேலை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஸோ ரகசியத்தை பாதுகாப்பது உங்கள் லைஃப்பில் இந்த ஏப்ரல் மாதம் முதல் எல்லா விதத்திலும் நினச்ச விஷயத்தை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவானது உங்களுடைய ராசிக்கான மாத பலன்களின் பொது பலன். ஓகேவா? இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே. அப்போ இந்த விஷயம் அப்படியே எக்ஸாக்டாக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் கொடுத்துருமா அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா 20-30%, மேக்ஸிமம் 20% எடுத்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை செயல்படுத்தும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்கால கேள்விகள், உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட திட்டங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால், ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், இந்த விவரங்களை ஃபஸ்ட்டு அனுப்பணும். அப்போ நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் போடுங்க நீங்கள் விருப்பப்பட்டால். ஓகேவா? ஸோ அதை வச்சு உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்குமே ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் ரெடி. ஓகேவா? நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் அனுப்பிவிடுங்க. துல்லியமாக கணித்து உங்களுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். மெயினான விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? வாங்கிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஜாதகமே இல்லை, இப்போ டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் சொல்கிறீங்க, எனக்கு வயது தான் தெரியும், இல்லை எனக்கு டேட் ஆஃப் பர்த் தான் தெரியும், ஸோ ஜாதகம் இல்லை, அப்போ நான் எப்படி என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஜாதகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்ல, உங்களுடைய பேர், உங்களுடைய குறிப்பிட்ட வயது அதை வச்சு ப்ளஸ் நீங்கள் கூப்பிட்ற நேரத்தை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஜோதிட கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம், அதே போல் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும். அப்போ ஜாதகம் இருக்கவங்களும் தொடர்பு கொள்ளலாம், ஜாதகம் இல்லாதவர்களும் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருப்பப்பட்டு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கட்டாயமாக துல்லியமாக கணித்து கூற என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இறைவன் கொடுத்தது. அவருடைய ஆசீர்வாதத்தால் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கடுத்து இந்த ஜோதிடம் என்பது எல்லாரும் கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயந்தான், நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். ஓகேவா? உங்களுடைய வீட்டில் இருந்து அல்லது உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே என்ன பண்ணலாம், நீங்கள் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 4 பேட்ச் முடிஞ்சு இப்போ 5வது வகுப்பு ஆரம்பம். இந்த தமிழ் புத்தாண்டு கரெக்டாக தொடக்கத்தில் நம்முடைய 5வது வகுப்பு ஆரம்பம். ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வகுப்புக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். விருப்பப்பட்டால் கலந்துக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க, எல்லோரும் நல்லா இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க நலமுடன்.